بسم الله الرحمن الرحيم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நாயக தோழர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமிக்க ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்று போல் நின்று நோட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால், அல்லாஹுவின் பேரருளால் துல்கஅதா மாதம் நம்மிடையே அது தொடங்கி ஆரம்பமாகியிருக்கிறது. அந்த துல்கஅதா மாதத்திலே நாம் அனைவரும் வீற்றிருக்கின்றோம். இந்த துல்கஅதா மாதம் என்பது பாக்கியம் நிறைந்த தொன்மையான ஹஜ் பயணம். உலகம் முழுவதும் மூளை முடுக்குகள் எல்லாம் 8 திசைகளில் இருந்தும் ஹாஜிகள் தன்னுடைய ஹஜ் பயணத்தை தொடங்கி இருக்கின்ற அருள் மிகுந்த ஒரு பாக்கியமான பருவ காலம். இந்த துல்கஅதா மாதத்தில் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை நிறைவேற்றினார்கள். அது மட்டுமல்ல, இந்த துல்கஅதா மாதத்தில் தான் ஹஜ்ஜினுடைய பயணத்தையும் தொடங்கினார்கள். அந்த ஹஜ் பயணத்தில் தான் நமது சமுதாயத்திற்கு, நமது உம்மத்திற்கு ஹஜ்ஜுக்கான எல்லா விதமான அந்த அமல்களுக்கான வழிகாட்டி நமக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த பருவ காலத்தில் அந்த அருள் மிகுந்த பாக்கியமான மாதம் இந்த துல்கஅதா மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் எல்லா புறங்களிலிருந்தும் ஹாஜிகள் தன்னுடைய பயணங்களை மக்காவை நோக்கி பல்வேறு பாகங்களிலிருந்து ஹாஜிகள் மக்கா மஹரமான அந்த மக்கமா நகரை நோக்கி கஅபத்துல்லாவை காண்பதற்காக, அல்லாஹ்வின் இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக ஹாஜிகள் எல்லா புறங்களிலிருந்தும் அந்த மக்காவிற்கு வந்தடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த ஹஜ்ஜுடைய பருவ காலத்தில் இந்த ஹஜ்ஜை பற்றியும், இந்த ஹஜ்ஜு நமக்கு அவசியமாக இருப்பதையும், அதனுடைய வலியுறுத்துவதையும், அதன் ஹஜ்ஜு கடமையாகி இருப்பவர்கள் அதை தாமதப்படுத்துவதை குறித்தும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருள் மிகுந்த பாக்கியமான இந்த காலத்தில், துல்கஅதா மாதத்தில் ஹஜ் பயணங்கள் ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதினால் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே இந்த ஹஜ்ஜை பற்றி பேசுகிற பொழுது, அந்த சபைகளை நாம் கடக்கிற பொழுது, அதில் நாம் அமர்கிற பொழுது, அல்லது அந்த ஹாஜிகளை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முக்கிய வேண்டுகோள் வைக்க வேண்டும். அல்லாஹ், எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் உன்னுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே வேண்டுகோள் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்கின்ற, மீண்டும் மீண்டும் உம்ரா செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும், அந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு வகையிலான ஆசைகள் இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்களே, எனக்கு எந்தவித ஆசையும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உலகத்தில் அவனியில் எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது. அப்படி அந்த ஆசைகள் இருக்கிறது என்றால் அந்த ஆசைகளை நாம் எப்படி வைக்க வேண்டும், அந்த ஆசைகளில் நாம் எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. அந்த ஆசைகள் என்பது இம்மையுடைய வெற்றிக்காகவும் மறுமைக்கான வெற்றிகளையும் சார்ந்து அதனோடு நம்முடைய ஆசைகள் இணைந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஆசைகள் எல்லாம் அல்லாஹ்வின் சார்ந்து, அல்லாஹ்வினுடைய அவர்கள் எப்படி வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த ஆசைகளை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும், அந்த ஆசைகளை எப்படி வைக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த முறையிலே நம்முடைய ஆசைகளை வைக்க வேண்டும். அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை வைப்பதற்கும் ஆசைகள்
நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய குடும்பத்தார்களின் சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி கூறுவான், இன்னக்கும் யுசாரிஊன ஃபில் கைராத்தி யதுஊனனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷியின். நிச்சயமாக அந்த ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாவரும் அல்லாஹ்வின் மீது நற்கர்மங்கள் மீதும் அவர்கள் முந்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் அச்சமுடையவர்களாகவும் ஆசை கொண்டவர்களாகவும் பணிந்தவர்களாகவும் இறைவனிடத்திலே அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய ஆசையை பற்றி, அவர்கள் எப்படி ஆசை கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அது மட்டுமல்ல, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே அறிவிக்கின்றார்கள், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யன்துர் மா தமன்னா. உங்களில் ஒருவர் ஆசை கொண்டால், உங்களில் ஒருவர் ஆசை நீங்கள் கொண்டு விட்டார், அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஆசைகளுக்கான கூலிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கூலிகள் எப்படி இருக்கும், அல்லாஹ் அதற்கு எப்படி கூலி வழங்குவான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஆசை கொண்டாலும் அதற்கான கூலியை அல்லாஹ் தருகின்றான் என்று நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசை கொள்வதற்காக நமக்கு தூண்டி இருக்கின்றார்கள், நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசை கொண்டதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, கால ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத, இனிமேல் யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு தா என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசை கொண்டார்கள். அதன் விளைவாக, அதன் வெளிப்பாடாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கின்ற நால்வர்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று சஹாபாக்களும் அவர்கள் ஆசை கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஆசை கொண்டார்கள்? அந்த ஆசையெல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் என்பதை நாம் வரலாற்றுகளின் நபிமொழியிலே பார்க்கும் பொழுது தெரிகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் 3 விஷயங்களில் ஆசைப்பட்டார்கள். அதில் ஒன்று மகாமை இப்ராஹிம். இன்றைக்கு ஹாஜிகள் செல்ல இருக்கின்ற அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தில் அந்த உம்ரா செய்துவிட்டு மகாமை இப்ராஹிமிலே 2 ரகாத் தொழுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். உம்ரா செய்தால் நாம் கண்டிப்பாக அந்த மகாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இடத்திலே 2 ரகாத் தொழுவது கடமை. அந்த இடத்தை தொழுமிடமாக உமர் ஆக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் ஆசை கொண்டு அதை கூறினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கினான், வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. நாம் அந்த மகாமை இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கிவிட்டான். அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனைவிமார்கள் எல்லாம், நல்லோர்கள் கொல்லோர்கள் எல்லோரும் வந்து நாயகத்திடம் பேசுகிறார்கள். அந்த நேரத்திலே நாயகத்தின் மனைவிமார்கள் எல்லாம் பர்தா போட்டுக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்று நாயகத்திடம் கூறிய பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கினான். அதே போன்று நாயகத்தினுடைய மனைவிமார்கள் எல்லாம் நாயகத்திலே அவர்கள் ஸ்ட்ரைக் செய்து ஜீவனாம்சம் அதிகமாக கேட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இதைவிட அழகான உன்னதமான சிறப்பான மனைவிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று அவர்களிடத்திலே கூறிய பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதையும் அவர்களுடைய ஆசைக்கிணங்க அந்த வசனத்தை இறக்கின்றான். அஸா ரப்புஹு இன் தல்லகுன்ன ஐ யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஃமினாத்தின் கானிதாத்தின். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்திற்கு
அவர்களை விட அவர்களை பகரமாக அல்லாஹ் சிறந்ததொரு மனைவியை, சிறந்த வணக்கசாலியான, நோன்பு வைக்கக்கூடிய பத்தினித்தனத்தான மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டதற்கிணங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய பேச்சுக்கு முரணாக இல்லாமல் அவர்களுக்கு பேச்சுக்கு இணங்க அவர்களுடைய பேச்சை அல்லாஹ் வசனமாக இறக்கின்றான் என்றால், எண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் நாம் எதற்காக கோடிட்டு காண்கிறோம் என்றால், நாமும் ஹஜ் செய்வதற்காக ஆசைப்பட வேண்டும். அந்த ஹஜ் என்பது ஒரு உன்னதமான பாக்கியம் நிறைந்த ஒரு பயணம், பாக்கியம் நிறைந்த ஒரு கடமை. எல்லா கடமைகளும் விட முழுக்க அல்லாஹ்வை சார்ந்த ஒரு அமல் இருக்கிறது என்றால் அது ஹஜ்ஜுடைய அந்த கடமை தான். அந்த கடமையை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுக்க ஹஜ் அல்லாஹ்வை சார்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாருக்கு வசதி வாய்ப்பும் உடல் நலமும் இருக்கின்றதோ அவர்கள் மீதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற வாசகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு வசனத்திலே வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, உங்களில் யார் உடலால், பாதையால், உடல் நலத்தால், வசதி வாய்ப்பால் சக்தி பெற்றிருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ் கடமையாகி இருக்கின்றது. அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக அதை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் வசனம் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எப்பொழுது வசதி வாய்ப்புகள் வருகின்றதோ, அதற்கான உடல் நலமும் வருகின்றதோ, நாம் உடனே அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கிய கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்கியம் நிறைந்த சங்கையான சஹாபாக்களுடைய சபைகளிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அந்த சபையிலே கூறிய பொழுது, அப்பொழுது அந்த சபையில் இருந்த அக்ரா இப்னு யாபீஸ் என்ற ஒரு நபித்தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ் அஃபீ குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், அது ஒவ்வொரு ஆண்டுமா கடமையாக இருக்கின்றது என்பதாக நாயகத்திடம் கேட்டார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்து நஅம் லவஜபத், நாம் மட்டும் ஆம் என்று சொல்லிவிட்டால் கடமையாகிவிடும், கட்டாயமாகிவிடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டாம், நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு மனிதர்களும், வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருடமும் அதை செய்வது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாயம் என்பதாக ஆகிவிடும். இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லி ஹஜ்ஜின் மூலம் அவர்கள் இது போன்ற நபிமொழிகளின் வாசகங்களின் மூலமாக வழிகாட்டினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹஜ்ஜு மர்ரதன் ஃபமன் ஸாத ததவ்வுன், வாழ்க்கையில் ஆயுளிலே ஒரு தடவை ஹஜ் செய்வது என்பது அது கடமையாக்கி இருக்கின்றான், அதற்கு அதிகமாக செய்வது அது நஃபில் போன்ற உபரியான வணக்கமாக இருக்கின்றது என்றதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகளின் மூலமாக ஹஜ் செய்வதும் ஒவ்வொருவரின் வசதி வாய்ப்புகளும் அதற்கான உடல் ஆரோக்கியமும் நலமும் இருக்கிறவர்களுக்கு அது கடமை என்பதை உணர்த்துகின்ற நபிமொழிகளை நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கின்றோம், என்னென்னவோ காரணத்தை சொல்லி எல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை தள்ளி போட்டுக் கொண்டு தாமதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நாம் ஒரு வீடு கட்ட வேண்டும், அதை வீடு கட்டிய பிறகு நாம் ஹஜ் செய்து கொள்ளலாம். நாம் குமர் காரியங்களை நிறைவேற்ற வேண்டும், அதை செய்து கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நாம் லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும், அதற்கு பின்னால் நம் கடைசி மரணத்திற்கு முன்னால் நம்முடைய அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று என்னென்னவோ காரணங்கள், அந்த காரணங்கள் எல்லாம் அதற்கு ஹஜ்ஜுடைய கடமையை தாமதிப்பதற்கு ஆகாத காரணங்களை சொல்லி எல்லாம் இந்த கடமை
ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்வது என்னவென்றால், அந்த கடமைகளை தாண்டி நாம் தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த மரணம் வந்துவிட்டால், அங்களையும் அந்த மரணம் அடைந்து விட்டால் அப்பொழுது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய கடமைகளில் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த கடமைகளில் ஹஜ் வேண்டுமானால் சொல்வதற்கு கடைசியான கடமையாக இருக்கலாம். ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவதற்கு, நாம் அதை செயலிலே கொண்டு நிறைவேற்றுவதற்கு நமக்கு எப்பொழுது வசதி வாய்ப்பு ஏற்படுகின்றதோ அதை அப்பொழுதே நிறைவேற்றும் என்பதைத்தான் இஸ்லாம், நமது நபி மொழிகளும் அல்லாஹ்வின் வசனங்களும் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி என்றால் இது போன்ற ஹஜ்ஜுடைய கடமையை தாமதித்துக் கொண்டு ஏதாவது ஒரு சிறிய காரணங்கள் எல்லாம் சொல்லி தாமதித்துக் கொள்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய மரணம் நேரம் நமக்கு குறிக்கப்படாத ஒன்று. எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மரணம் வந்து விடலாம். எனவே நாம் எப்பொழுது நமக்கு வசதி வாய்ப்புகளும் அந்த ஹஜ்ஜுடைய உடல் செய்வதற்கு உடல் நலமும் ஏற்படுகின்றதோ அப்பொழுது நாம் ஹஜ்ஜை முடித்தாக வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். நாயகத்தின் நபிமொழிகளும் அப்படித்தான் நமக்கு சொல்லுகின்றது. மன் அராதல் ஹஜ்ஜ, யார் உங்களின் ஹஜ்ஜை செய்வதற்கு நாடுகிறாரோ, அப்படி என்றால் யாருக்கு அதற்கான வசதி வாய்ப்புகளும் உடல் நலமும் அதற்கான எல்லா விதமான சக்திகளும் ஏற்படுகின்றதோ வலிய தஹஜ்ஜல், அதை நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்பதாக நாயகத்தின் நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹஜ்ஜு கடமை எல்லாம் எதற்கு என்று பல பேர் கேட்பது உண்டு. அந்த ஹஜ்ஜு கடமை ஏன் அந்த ஹஜ்ஜு கடமையாகிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுடைய பயணத்தை நாம் மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பொருளாதார வசதி வாய்ப்பை கொடுத்து உன்னுடைய ஆலயத்தில் தரிசிக்க பாக்கியத்தை கொடுத்தான். அதே போன்று உடல் நலத்தை கொடுத்து அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு உன்னுடைய ஆலயமான கஅபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். உனக்கே நன்றி செலுத்துகிறேன் என்ற முகமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஆக்கி வைக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது சர்வதேச முஸ்லிம் சமுதாயங்களும் சங்கமிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது. நாம் மஹல்லாக்களில் மஹல்லா வாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழுகின்ற அந்த ஐங்கால தொழுகைகளை போன்று நாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஜும்மா கடமைகளை நிறைவேற்றுவதை போன்று நாம் அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் எல்லாம் வந்து நாம் பெருநாள் தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகின்றதை போன்று உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு பாக்கியமான அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்பொழுது இந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை கடமையாகி விட்டதற்கு பின்னால் நாம் தாமதப்படுத்துகின்றோமோ, அதை விரைவுபடுத்தாமல் நாம் அலட்சியப்படுத்துகின்றோமோ, அதற்கு கடுமையான அல்லாஹ்வுடைய வசனம் எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, நாயகத்தினுடைய எச்சரிக்கை எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம் அங்கு கடமையாகிவிட்ட பொழுது ஹிஜ்ரத்திற்கு செல்கின்ற மக்காவிலிருந்து எல்லாம் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்றிருந்த அந்த நேரத்திலே சிலர் அப்பொழுது போகலாம் இப்பொழுது போகலாம் என்று தாமதித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் வந்து இறங்குகின்றது. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி, உங்களில் அநீதம் செய்து கொண்டவர்களே, உங்களுடைய மலக்குமார்கள் உங்களுடைய மரணத்தை கைப்பற்றுவதற்கு வந்துவிட்டால் அவர்களிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் பூமியிலே எதற்காக தாமதப்படுத்தினீர்கள், உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் பலகீனமாக இருந்தோம் என்பதாக அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மலக்குமார்கள் கூறுவதாக சொல்கின்றான், அவர்கள் உங்களுக்கு பூமி விசாலமானதாக இல்லையா, உங்களுடைய அங்கு தங்கும் இடம் நரகம், ஃபௌலாயிக மஅவாஹும் ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, உங்களுடைய அந்த தங்கும் இடம் சேருகின்ற இடம் நரகம் தான் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அதே போன்று மூத்தா போரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தளபதியை அனுப்புகின்றார்கள் முஅத்தா யுத்தத்திற்காக. அதிலே இப்னு ஜரா
அப்துல்லாஹ் இப்னு ஜராஹ் என்ற ஒரு நபித்தோழர் அவர் 3 தளபதிகளை நியமிக்கின்றார்கள். ஜெயித் இப்னு ஹாரிஸா என்ற ஒருவர் படைத்தளபதியாக இருப்பார், அவர் காயமுற்று விட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைத்தளபதியாக இருப்பார்கள், அவரும் காயமுற்று விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ஜராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைத்தளபதியாக இருப்பார், அவரும் காயமுற்று விட்டால் அந்த படை வீரர்கள் நீங்கள் அந்த படைத்தளபதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நாயகம் சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த படை கிளம்பும் பொழுது வியாழக்கிழமை மாலையிலே கிளம்புகின்றது. அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தங்கி விடுகிறார்கள். மக்காவிலே நாயகத்தினுடைய பள்ளியிலே தங்கி விடுகின்றார்கள். படை கிளம்பிவிட்டது. மறுநாள் ஜும்மாவிற்கு நாயகம் ஜும்மா தொழுகையை நடத்துகின்ற பொழுது மிம்பரிலிருந்து குத்பா நிகழ்த்துகின்ற பொழுது பார்க்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து நாயகத்தினுடைய கண் படாமல் அவர்கள் மறைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். நாயகத்தினுடைய பார்வை விசாலமானதல்லவா, அவர்கள் பார்த்து விட்டார்கள். தொழுகை முடிந்ததும் அவர்களை கேட்கின்ற பொழுது எதற்காக படை கிளம்பிவிட்டது, நீங்கள் இன்னும் செல்லாமல் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுதும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அந்த படையை நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த படைப்படையை நியமித்த அந்த பழமை மாற்றமானதாக இருந்தது. எனவே நாங்கள் நிச்சயமாக அந்த படையிலே ஷஹீதாகிடுவோம் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிவித்தது. கடைசியாக உங்களை பின்னால் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை காரணமாக நான் தாமதமாகிவிட்டேன், இதோ கிளம்பிவிட்டேன் என்பதாக கூறிய பொழுது நாயகம் கூறினார்கள், அந்த முன்னாள் படைத்தளபதி படையிலே சென்ற அந்த 20 நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஷஹீதாகிவிட்ட பிறகு அவர்களுடைய ஆத்மாவெல்லாம் அவர்களுடைய ரூஹ்கள் தங்க கட்டிலே வைத்து மலக்குமார்கள் எடுத்து செல்கின்றார்கள் என்று நாயகம் கூறிய பொழுது அந்த தங்க கட்டிலே ஒரு கால் மட்டும் நொண்டியாக இருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகத்தின் மீது அதிகமாக பிரியம் கொண்ட ஒரு நபித்தோழர். அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக செயல்பட வேண்டும் என்று இல்லை, அவர்கள் நாயகத்திடம் அவர்கள் பின்னால் கடைசியாக தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆசையை இப்படி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த எப்படி கூறினார்கள், அவர்களுடைய நன்மைகள் முந்தி சென்ற அந்த நன்மையை விட இவர்களுக்கு இது போன்ற நன்மைகள் கிடைக்காது என்று இது போன்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஹஜ் கடமை நமக்கு ஏற்பட்டுவிட்டால் அதை தாமதப்படுத்தாமல் அதை நாம் விரைவுபடுத்தி எப்பொழுது நமக்கு கடமையாகின்றதோ உடனே அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றி அல்லாஹ்வினுடைய அந்த தொன்மையான ஹஜ் பயணத்தின் மூலமாக அன்று பிறந்த பாலகனை போன்று வருகின்ற அந்த ஹஜ் பயணத்தை நம்மளுடைய எல்லா விதமான நன்மைகளையும் நம்முடைய நன்மைகளை தருகின்ற அனைத்து பாவங்களையும் போக்குகின்ற அந்த ஹஜ் பயணத்திற்காக நாம் ஆசை கொள்ள வேண்டும். அந்த கடமை ஆகிவிட்டு நமக்கு வசதி வாய்ப்புகளும் அதற்கான உடல் நலமும் ஏற்பட்டு விட்டால் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நாம் அனைவருக்கும் ஹஜ் செய்கின்ற அவனுடைய திரு ஆலமான தஅபா ஷரீஃபை திரும்பவும் தரிசிக்க பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் ரஹ்வானா அல்ஹம்துலில்லாஹ்.